ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாதாம் மில்க் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பாதாம் பருப்பு எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சுக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த 1/2 கிலோ பாதாம் பருப்பை போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியில் இந்த தோல் நீக்கி எடுத்த அந்த பாதாம் பருப்பையும் போட்டு நல்லா வறுக்கணும். அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். எல்லா பாதாம் பருப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ப்ரௌன் கலரில் வருங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஜாரில் இந்த வறுத்த பாதாம் பருப்பை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். சைடில் நீங்கள் ஏலக்காயை போட்டு நீங்கள் அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச ஏலக்காய் பவுட்ரு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ 3த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் டப்பாவில் போட்டு 1 மந்த்து கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பையும் இந்த மாதிரியே ஒரு சுடுதண்ணில் போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது முந்திரி பருப்பு போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துட்டு இப்போ அரைச்சி வச்ச அந்த பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் ரெடி.